அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பொது இடங்களில் கடவுளே அஜித்தே என கோஷமிடும் ரசிகர்களின் செயலால் அஜித் அதிருப்தியடைந்திருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பொதுவெளியில் தேவையில்லாமல் அநாகரிகமாக முழக்கம் எழுப்பப்படுவது தொடர்பாக நடிகர் அஜித் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். தன் பெயரோடு வேறு எந்த முன்னோட்டையும் சேர்த்து அழைப்பதை அவர் விரும்பவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். பொது இடங்களில் கடவுளே அஜித்தே என ரசிகர்கள் எழுப்பும் கோஷம் தமக்கு பிடிக்கவில்லை எனவும் அது அசௌகரியத்தை ஏற்படுத்தும் விதமாக இருப்பதாகவும் அதனை நிறுத்துமாறும் ரசிகர்களுக்கு அஜித் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவபிரகாஷ். இது தொடர்பாக நடிகர் அஜித் கூறியிருப்பது என்ன விவரம்? வணக்கம். நடிகர் அஜித்தை பொறுத்தவரையிலும் அவர் தனது பெயருடன் எந்த விதமான ஒரு அடைமொழியையும் சேர்த்து அழைப்பதை இதுவரையிலும் அவர் அனுமதித்ததில்லை. அதிலும் மிக முக்கியமாக அவருக்கு தல என்ற ஒரு பட்டப்பெயர் இருந்தபோது அதனை அவர் வேண்டாம் என்று அந்த பட்டப்பெயரை துறந்ததன் பிறகு எந்த விதமான ஒரு பட்டப்பெயரை திரைப்படங்களில் கூட அவர் அனுமதித்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது சமீப காலங்களாக இந்த கடவுளே அஜித்தே என்று அவரை வைத்து திரைப்படங்களிலும் சரி, அதே போல இந்த திரைப்படங்களை பார்க்க செல்லக்கூடிய அஜித் ரசிகர்களும் சரி தொடர்ந்து அந்த கோஷங்களை பொது இடங்களில் எழுப்பிக் கொண்டே இருந்தனர். இது குறித்து தான் தற்போது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அஜித். எனவே அதன் காரணமாக இந்த அறிக்கையில் இது போல பொது இடங்களில் தொந்தரவு அளிக்கக்கூடிய வகையில் எந்த விதமான செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் அந்த வார்த்தையை கூட குறிப்பிடாமல் க என்ற வார்த்தையை மட்டும் எழுதி அதன் பிறகு புள்ளிகளை வைத்து அஜித்தே என்ற வார்த்தையை பயன்படுத்தி பொது இடங்களில் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று கோரிக்கை வைத்தது மட்டுமல்லாமல் யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள் என்ற அறிவுரையும் வழங்கி இந்த கடிதத்தில் அவர் பொது இடங்களில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகிறேன் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கையை அமைய வாழ்த்துக்கள் என்றும் வாழ்த்துக்களுடன் இந்த கடிதத்தை அஜித் முடித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவபிரகாஷ்.